ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னியை நல்ல சூடான இட்லி கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது ரெண்டையுமே ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பெருசாக இருந்ததுனால 1 மட்டும் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கணும். இந்த டைமில் காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. மிளகாய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். இது 3மே சேர்த்த உடனே இது ஒரு முறை நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த பேனில் இருக்கிற சூட்லேயே இது வதங்கி வந்துடும். அப்போ தான் நம்மளுக்கு சட்னி நல்ல கலர்லேயும் கிடைக்கும். இப்போ இதெல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்கான சட்னியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சட்னியோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சட்னியை தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு இந்த சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ் கூடவும் தயிர் சாதத்தோடு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.